ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஏன் சார் வீடியோ கொஞ்ச நாளாக வரல, என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதை சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேம்ஸை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சில அவேர்னஸ் வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க ஒரு சில வீடியோஸை யூடியூப்லேருந்து. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கும் கொடுத்துருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம சில விஷயம் இப்போ ஏஐ வந்ததுனால நிறைய விஷயம் புரியாமல் போயிடுது அவங்களுக்கு. அதாவது அவங்களுக்கு எது சரி எது தப்பு அந்த விஷயம் புரியாமையே என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்டாப் லாஸ் போடாமல் நம்ம ட்ரேட் பண்ணுறது தப்பாக சரியான்ற ஒரு விஷயம் பேசினா அது நீங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் மீறிட்டீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு, அதுக்கு ஒரு வாரம் பெனால்ட்டி, வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணுறது இன்னும் சத்தியமாக புரியல. நானும் எத்தனை டைம் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாச்சு. இருந்தாலும் அவங்க அது கேட்குற மாதிரி இல்லை, நம்ம எதுவும் முறையிடுற மாதிரி இல்லை. சரி, ஓகே. அதனால தான் நம்ம இன்னொரு சேனல் நம்ம அப்லோட் பண்ணி, இது நம்மளோட இன்னொரு சேனல் தமிழ் ட்ரேடிங் சேனல். இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் புரியல இந்த சேனல் புதுசாக இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னுடைய ஃபோட்டோவும் போட்டிருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 7000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. அந்த சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த சேனலில் வீடியோஸ் வரல, இது மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த சேனல் டக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வீடியோஸ்லாம் டக்குன்னு ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, சரி. 2 சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா 2 சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ரைட். இன்றைக்கி நம்ம சைக்காலஜியில் ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்ம சேனல் இருக்கிறதே பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது தான் நம்ம சேனலில் முக்கியமான விஷயம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிஸையோ அதுக்கப்புறம் சில நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவீங்க, இல்லை ஸ்மார்ட் மணி கான்செப்ட், இல்லைனா இப்போ என்ன வால்யூம் அனாலிசிஸ் என்னென்னு சொல்லுவீங்க, எல்லாமே ஓகே. எல்லாத்தையும் தாண்டி டிரைவர்னு ஒருத்தர் இருந்தால் தானே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வண்டி ஓட்ட முடியும். என்கிட்ட BMW பஸ் இருக்குது, என்கிட்ட ரொம்ப காஸ்ட்லி கார்ஸ் இருக்குது, ஃபெராரி இருக்குது, என்கிட்ட அது இருக்குது, எவ்வளோ எட்ஸெட்ரா எல்லாமே வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஓட்டுறதுக்கு டிரைவர்னு ஒன்றும் இல்லையா? டிரைவருக்கு என்ன அது எமோஷனல் இருக்குது இல்லையா, உயிர் இருக்குது இல்லையா? ஸோ அந்த எமோஷ்னலில் ஆப்ரேட் பண்ணுறது தான் ட்ரேடிங்கில் கூட ஒரு ஆள் வேணும் இல்லையா? இப்போ நீங்கள் ஆல்கோ சாஃப்ட்வேர் வந்துச்சு சார், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னுங்க. அந்த ஆல்கோ சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆள் வேணும் இல்லையா? நான் போட்டு விட்டேன் கலக மிஷினாக நான் கடை அடிச்சு தள்ளின்னு போயிட்டே இருக்கிறதுக்கு. நீங்கள் அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 ஆர்டர் 100 ஆர்டர் வரும். 100 ஆர்டர் பை சேல் பண்ணால் அதுக்கு ப்ரோக்கரேஜ் டேக்ஸஸ் எவ்வளோ ஆச்சு, எண்ட் ஆஃப் த மந்த் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருமா இல்லையா, இதெல்லாம் அலசி ஆறானே இல்லையா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ சைக்காலஜி தான் எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம். நீங்கள் எதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் சரிங்க சார், நான் இன்டர்டே பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், என்னன்னா பண்ணுங்கள். அதை பண்ணுறது யார்? ஒரு மனிதன் இல்லையா? மனிதன் இயக்கத்தை நம்மளுடைய எமோஷ்னலாக இருக்கட்டும், நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம ஸ்டாண்டர்டாக இல்லைன்னா நம்ம எதையும் பண்ண முடியாது நம்மளால். ஓகே, சரி. இந்த சைக்காலஜியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட்டில் பேராசைனால் தான் நிறைய பேர் நஷ்டம் பண்ணிக்கிறாங்க அப்படின்வாங்க. பேராசைலாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் யதார்த்தமாக திங்க் பண்ணி பாருங்கள். பேராசைனா என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் வருதுன்னு, 1000 ரூபாய் வேணும் மார்க்கெட்டு வரான்னுச்சுங்க. இப்போ அவனுக்கு 1000 ரூபாய் கிடைச்ச உடனே வெளியே போய்டுவானா, இல்லை உட்காந்துருப்பானா 2000 3000 4000 5000 அப்படியே உட்காந்துருப்பான் ப்ராஃபிட்டில். கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். வீடியோக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் தருவீங்க, நீங்கள் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது நம்மளோட ஃபேமிலி, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபேமிலின்றதே உங்களுக்கு இந்த 8 வருஷமாக நம்ம இந்த குறைவான இந்த 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பார்த்தா மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம இன்னும் 65,000 ரியாலிட்டி பற்றி பேசுறதுனால நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால கொஞ்சம் ஸ்லோவாக க்ரோத் ஆகிட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸ் தருவீங்க, கமெண்ட்ஸ் தருவீங்க. இந்த ப்ராஃபிட்டில் வர சொல்ல எத்தனை பேர் நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன் சார், ப்ராஃபிட்லேருந்து அதிகமான டைம் ஹோல்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க பார்க்கலாம். நீங்கள் தெரிவிங்க. யாரும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 100 பேர் வராங்க அப்படின்னா 100 பேரில் ஒரு 2 பேர் 5 பேர் தான், 2லேருந்து 5 பேர் தான் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுவாங்க. மிச்சம் 95 பேர் வந்த ப்ராஃபிட் சும்மா க்ரீனில் பார்த்தோன்னே 2000 ரூபாய் ப்ராஃபிட், 3000 ரூபாய் ப்ராஃபிட், கண்ணில் பார்த்தோன்னே டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லை இன்னொரு ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதே ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் லாஸில் இருந்துச்சுன்னா எத்தனை பேர் கட் பண்ணிக்குவாங்க பார்க்கலாம்? யாரும் கட் பண்ணுறதில்ல, வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ப்ராஃபிட் அதாவது இந்த லாஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அப்புறம் திரும்ப மேலே போய்டும் அப்படின்ற ஒரு ஹோப்பில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2000 3000 ரூபாய் லாஸில் இருந்தால் கூட அவங்க பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். 4000 ரூபாய் லாஸு, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். 5000 ரூபாய் லாஸு, நம்ம அப்போவே 3000 ரூபாயில் வெளியே வந்துட்டுருக்கலாம், நம்ம அப்போயே 2000 ரூபாயில் வெளியே வந்துட்டுருக்கலாம். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தான் லாஸஸ் அதிகமாகுமே தவிர எல்லோரும் பேராசைனால் தான் அதிகமான லாஸ் ஆகுது. மக்கள் கோடி கோடியாக பணத்தை லாபத்தை எதிர்பார்க்குறாங்க, அதனால தான் லாஸ் ஆகுது. இல்லாத கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க நிறைய. இப்போ யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்களுக்கு அதிகமான ஆசைன்னுவாங்க. சத்தியமாக அந்த மாதிரி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இந்த 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அதிகமான ஆசைனால் லாஸ் பண்ணதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ப்ராப்பர் டிசிப்ளின் இல்லை. எவ்வளோ வேணும், எதுக்கு எவ்வளோ நஷ்டம் வேணும், ஒரு ட்ரேடில் நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ப்ராப்பர் பிளான் இருந்தால் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் லாஸ் ஆகுது, பார்க்கலாம் இதனால தான் லாஸ் ஆகுது.
புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இந்த லாஸஸை வந்து குறைஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ, நீங்கள் 10 ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம்ப்பா. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு 10 ட்ரேடே வரல, 10 ட்ரேட் பண்ணுறேன், 10 ட்ரேட் வந்து லாஸ் பக்கமே போகுது அப்படின்றப்போ அந்த ஒரு லாஸ் இவ்வளோன்னு குறிப்பிட்டுங்களா, எனக்கு 100 ரூபா லாஸா இல்லை 1000 ரூபா லாஸான்னு பண்ணுங்கள். 1000 ரூபா லாஸ் இன்ட்டு 10 ட்ரேட் அப்படின்னா 10,000 ரூபா லாஸ். ஓகே, தெரிஞ்சுதுங்களா? எனக்கு இன்றைக்கி 10,000 ரூபா லாஸ், அதையாவது முடிவு பண்ணுங்களேன். இன்றைக்கி எவ்வளோ லாஸ்ன்னு தெரியல அப்படின்றப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் போதுன்ற மட்டும் அது எப்படி இது? ஓகே, ஏன்னா இந்த க்ரீடினஸ் சொல்லுவாங்க நிறைய பேர், அது கிடையாது. கொஞ்சம் அதுவும் தவிர்த்துருங்க. இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சைக்காலஜியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வருவாங்க, அதாவது நான் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு 5,000 ரூபா ப்ராஃபிட் வந்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னு ரைட், ஓகே. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தாண்டினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதே ஒரு நாள் வந்து ஒரு 5,000 ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த சிஸ்டம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு ட்ரேடு, கடைசியாக ஒரு ட்ரேடு எடுத்துடலாம், அடுத்த ட்ரேடு முயற்சி பண்ணலாம், இந்த 5,000 ரூபா நஷ்டத்தை ரிகவர் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பம். சைக்காலஜியில் ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? இந்த ஓவர் ட்ரேடிங் கான்செப்ட் அங்கே தான் வருது, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது வெறித்தனமாக எடுப்பாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க. ஒரு ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, அந்தளவுக்கு பச்சையாக திட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரேடு எப்படியா இருந்தாலும் இந்த நிஃப்டியாக இந்த ஸ்டாக் அடிச்சு தள்ளுறேன் பாரு, இவன் என்னென்ன பண்ணுறேன், இதை பண்ணுறேன் என்ன பண்ணுவாங்க, நான் அடிக்கிறேன் பாரு, 100 குவான்டிட்டி 500 குவான்டிட்டி 1000 குவான்டிட்டி அடிக்கிறேன் பாரு அப்படின்வாங்க. அந்த ரிவெஞ்ச் தான் மார்க்கெட் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கும். அப்போ உங்கள்கிட்ட இருக்க பணத்தை நீங்கள் உங்களை அறியாமையே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் விட்டுட்டு வெளியே வந்துடுவீங்க. இது வந்து யதார்த்தமான சாதாரணமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஏன்னா இப்போ புதுசாக இந்த ஜென்ரேஷன் மேபி இந்த ஒரு கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அவ்வளோ உள்ளே வந்துகிட்டே இருக்கேன். என்னென்னு தெரியாமல் இந்த ஆடுங்களாம் வந்துச்சுல மொபைலில், அந்த ஆடை பார்த்து நம்ம நிறைய பேர் ட்ரேடிங் உள்ளே வந்துடுறாங்க. சைக்காலஜின்ற அப்புறமா எல்லாம் கையில் இருக்கிற காசு எல்லாம் விட்டுட்டதுக்கு அப்புறம் சைக்காலஜினா என்னென்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் புரிதல் வருது, பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் கையில் காசு இல்லை, எல்லாம் புரியுது, என்ன பண்ணுவீங்க? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்ச மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். சைக்காலஜியை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சைக்காலஜிலாம் உங்களால் சத்தியமாக பணம் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ தூரம்னா போங்க, பணம் சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் சேல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்ட்லாம் கூட கிடையாது. யாரும் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க சொல்லித்தராங்கன்னா அந்த பணத்தை அவங்களே சம்பாதிச்சிட்டு போயிடலாமே. நாலேஜ் கொடுக்குற இடத்துல போங்க. உங்களுக்கு இந்த விஷயம் இந்த மாதிரி நடக்குது மார்க்கெட்டில், ப்ரொசீஜர் சொல்லி கொடுக்குறதுல தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாமே தவிர, நான் வந்துட்டு கூடவே உங்களுக்கு டெய்லி சம்பாரிச்சிக்கினே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு அட்ராக்ஷன் பிரெயின் வாஷ் தான். அதெல்லாம் அதில் போய் மாட்டிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று சின்ன அன்பான ரிக்வஸ்ட் தான். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன்னா, சார் இந்த சேனல் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா வீடியோ போடுங்க கேட்டுருந்தீங்க. ஸோ அதனால் விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். 2 சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் சேனலில் நீங்கள் வந்து அந்த 100K அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனால் ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் கூடிய சீக்கிரத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க, எஜுகேஷனல் குரூப்பு, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் என் வியூஸை வந்து ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இது வந்து நோ சார்ஜஸ், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். மார்க்கெட் டைரக்ஷன் மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள், இங்கே லோ போகும், இது ஹை போகும் அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் இருப்பாங்க, எல்லோரும் ஜாயின் பண்ணிங்க டக்குன்னு. இதில் தான் வந்து அந்த ஃப்ரீ வெபினார் லிங்க் கூட இதில் சென்ட் பண்ணால் எல்லோரும் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.